படம் நல்லா இருக்கு, ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், தாராளமாக வந்து பார்க்கலாம். உண்மையிலேயே நல்ல படம் தான். படம் உண்மையிலேயே ரியாலாக இருந்தது. அதாவது என்ன சொல்கிறது, மூவியாக பார்க்காம அது ரியாலாக எடுத்திருக்காங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்தது. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தண்டகாரனின் படம் அவங்க படக்குழுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் நீலம் ப்ரொடக்ஷன்ஸ்க்கும் வாழ்த்துக்கள். இந்த மாதிரி படங்களை வந்து தொடர்ந்து தயாரிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு. படம் வந்து உண்மையாகவே ரொம்ப வருத்தமாக இருக்குது. படம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது ரொம்ப கஷ்டமாக மனசே ரொம்ப உடஞ்ச மாதிரி இருக்குது படம் வெளியே பார்த்துட்டு வரும்போது. இந்த மாதிரி ரொம்ப கனெக்ட் ஆகுது. ஏன்னா இது மாதிரி ஒரு ட்ரைப்ஸை பற்றின படம் வந்து தெரியும், நான் பார்த்தது கிடையாது. ரொம்ப மனசு ரொம்ப பாதிச்சு தான் வெளியே வந்த மாதிரி இருக்குது. அதியன் அண்ணா வந்துட்டு நிறைய இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருந்தாங்க, இது வெறும் ஆக்ஷன் ஃபிலிம் மட்டும் இல்லை, ஒரு பெரிய காதல் வந்து இந்த படத்துக்குள்ளே இருக்குது. உண்மையாகவே இதில் பெரிய ஒரு காதல் இல்லை, நிறைய காதல் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச நிறைய காதலர்கள் வந்து இங்கே வந்து பார்க்கலாம் நான் நினைக்கிறேன். அவ்வளோ அழகான சீன்ஸு, அவ்வளோ அழகாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க. மெசேஜ்னால் இந்தியா முழுக்க இருக்க பழங்குடிகள் மேலே நிகழ்த்தப்படுற வன்முறையை தான் இந்த படம் வந்து பேசியிருக்கு. நக்சல்ஸ் வந்து எப்படி உருவாகிறாங்க, அவங்க வந்து பயங்கரவாத அமைப்பா தீவிரவாத அமைப்பா, நம்ம அவங்கள எப்படி பார்க்கணும், எப்படி அணுகணும், அரசாங்கம் வந்து பழங்குடி மேலே தேவையில்லாத சட்டங்களை கொண்டு வர்றது, அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாத சட்டங்களை எடுத்துகிட்டு வர்றது, இதெல்லாம் ஏன்றதை தான் கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. இதை எதிர்த்து கேள்வி கேட்குறது தான் தினேஷ் வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. மேவே எனக்கு அட்டகத்தி தினேஷ் தாண்டி தண்டகாரன் தினேஷ்னு வந்துடும் நான் நினைக்கிறேன். அவருக்கும் வாழ்த்துக்கள். அதில் நடித்த கலையரசன், ரித்விகா நினைக்கிறேன், எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். நம்ம படம் வந்து மிகப்பெரிய வெற்றி. அவர் வந்து அந்த நக்சலைட்டுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு எல்லாத்தையும் கொலை பண்ணுறாங்க இல்லையா, அது வந்து அந்த இடத்துல அவர் தப்பிச்சிருக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபீல் மட்டும் கிடைக்கும். கலையரசன் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் எப்படி வந்து நல்லா இருக்குது. அவர் வந்து எனக்கு மெட்ராஸ் படத்தில் நான் ரொம்ப பார்த்து பிடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் படம் பண்ணியிருக்காரு. ஆனால் எனக்கு அந்த படத்தில் அவர் ரொம்ப நல்லா பிடிக்கும் எனக்கு. ஏன்னா அவரோட கேரக்டரு அந்த கெட்டப்லாம் வச்சுருந்தபோது அந்த இடத்துல நம்ம இருக்கணுன்ற ஒரு ஃபீல் கூட நம்மளுக்கு இருந்துச்சு அந்த படத்தில். ஆனால் இப்போ அவர் டோட்டலாக வேறு பேக்கேஜாக பண்ணியிருக்கும் போது நல்லாயிருக்கு. ஆனால் அதை அவர் அதில் வந்து ஒரு காமான ஒரு அப்பா கேரக்டராக பண்ணியிருக்காரு. இதில் வந்து தோல் கொடுப்பான் தோழன்ற மாதிரி நம்ம ஒரு அண்ணனே வந்து தோழன் தானே, அது அவரோட இடத்த அவர் கரெக்டாக ஃபீல் பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு. என்ன மாதிரி மெசேஜ் சொல்கிறாங்க கடைசியாக படத்தில்? ஆக்சுவலாக என்னென்னா, அதாவது குடும்பத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். இன்னும் நம்மளாம் ஜாக்கிரதையாக எல்லாத்தையும் விசாரித்து கொண்டு போகணும். ஒரு ஆசைப்பட்டு யாரோ சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக ஒரு பணத்தை கொடுத்து ஒரு பக்கம் போகணுன்றதை தாண்டி அது நல்லதா கெட்டதான்றதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு போகணும். இப்போ உள்ள ஜென்ரேஷன் படி அது அப்போ எடுத்த ஸ்டோரி, ரியல் ஸ்டோரின்றதுனால அவங்க அதை அப்படியே காமிச்சிருக்காங்க. ஆனால் இப்போ வந்து எல்லாருமே கொஞ்சம் விவரமாக தான் இருக்காங்க. அதனால் நல்லா இருக்குது படம் ஓவராலாகவே. இல்லை ஆக்சுவலாக இது அந்த நக்சலைட்டுன்றவங்களை வந்து அவங்க அதை எல்லாம் டிஸ்போஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நார்மலாக இருக்க மனுஷங்களாம் நக்சலைட்டாகவே மாற்றி ஒரு லேபிள் போட்டு அதை பண்ணியிருக்காங்க. இப்படியெல்லாம் நடந்து இருக்குது அப்படின்ற ஒரு மெசேஜை நமக்கெல்லாம் தெரிவிக்கிறார். இது என்ன மாதிரி மெசேஜ்னா, அரசியலில் இருக்கக்கூடிய தனிப்பட்ட அரசியல்வாதிகளோட சுயநலத்துக்காக வந்து சில பீப்புள்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது வெளிப்படையாக வந்து இப்போ வரைக்கும் மக்கள் யாருக்குமே தெரியலை. ஸோ அதை வெளிப்படையாக காமிக்கணும்னு டைரக்டர் நினச்சிருக்காரு. உண்மையிலே இதில் டைலாக்ஸுன்றலாம் நான் கவனிக்கலை, அந்த மாதிரி சொல்ல முடியாது. பட் ஆனால் ஒரு நல்ல மெசேஜை வந்து கொண்டு வந்து சேர்த்துருக்காங்கன்னு சொல்லலாம். நல்ல மெசேஜ்ன்றதை விட ஒரு பெரிய ஸ்கேமை வந்து வெளிப்படையாக வந்து கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. அது எனக்கு ரொம்ப இந்த படத்தில் மெயினாக வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயமே வந்து கலையரசனோட பெர்ஃபார்மன்ஸ் தான். அட்டகத்தி தினேஷ் அவரோட ரோல் வந்து இதில் கொஞ்சம் யூனிக்காகவே இருந்தது. அவர் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது ஸ்க்ரீனில் பார்க்க? அவருக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரோல் கொடுத்துருக்காங்க. அவரோட போர்ஷன்ஸ் வந்து கம்மியாக இருந்தாலும் வந்து படத்தில் வந்து மெயினாக வந்து அவரோட போர்ஷன்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு. அதை தாண்டி படத்தில் யார் ரொம்ப இம்பாக்ட் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? இவங்க ரெண்டு பேரை தாண்டி இம்பேக்ட் கொடுத்ததுன்றது வந்து டைரக்டர் சாரை தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு பெரிய ஸ்கேமை வந்து இதை வந்து பப்ளிக்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கணும்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. மியூசிக்லாம் செம்மையாக இருந்தது. ஒரு மியூசிக் கேட்கும் போதெல்லாம் கொஞ்சம் அழற மாதிரி ஆகிடுச்சு, ஃபீல் ஆகிடுச்சு. ஆமாம், கண்டிப்பாக கனெக்ட் ஆகுது. ஏன்னா அந்த சீனோடு சேர்ந்து மியூசிக் கேட்கும்போது கண்ணில் தானாக தண்ணி வருது. ஐயோ இவ்வளோலாம் கஷ்டப்படுறாங்க அப்படின்ட்டு. ஒரு மேலே வரணும் அப்படின்னா எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்குது. இல்லைன்னா நம்மளை திருப்பி ரிவர்ஸ்லேயே அமைச்சிட்றாங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரில. பயங்கர இன்ட்ரெஸ்டாக இருந்தது. பொறுமையாக பார்க்கணும். ஆனால் படத்தை நல்லா இருந்தது. கிளைமேக்ஸ் நான் எதிர்பார்க்கல இப்படி இருக்கும் அப்படின்ட்டு. நல்லா இருந்தது. என்ன மாதிரி மெசேஜ்னா, கஷ்டப்பட்டு மேலே வரணும்னு நினச்சாலும் ஏதோ ஒரு கட்டத்தில் திருப்பி கீழே தான் தள்ளி விடுறாங்க. அதை என்ன சொல்கிறதுன்னு தெரில. அந்த படத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். நிறைய ரொம்ப சூப்பராக இருந்தது.
கலையரசனும் சரி அட்டகது அந்த அவரோட தினேஷோட இதுவும் சரி நல்லா இருந்தது. அவங்கவுங்க கேரக்டர் அவங்கவுங்க சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஹீரோயின்ஸ்க்குலாம் இந்த அளவுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஹீரோயின்ஸ் அவங்க பார்ட் அவங்க கரெக்டாக பண்ணிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. இது வந்து மிலிட்ரி இதுன்றதுனால நம்மளால ஹீரோயின்ஸை ரொம்ப கொண்டு வர முடியாது. அதனால் அதை கரெக்டாக லிமிட்டாக கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா நிறைய கொண்டு வந்தாலும் என்னடா இது இதில் இவ்வளோ இருக்கா அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஸோ கலையரசன் ஆக்டிங் தான் சூப்பர். சினிமாவுக்கெல்லாம் போய் தேட்டர் வழியாக இந்த படம் வந்து மாறுதலான படம், வரவேற்கக்கூடியதாக இருக்குது. அநியாயத்துக்கு எதிராக தர்மம் வெல்லும்ன்றது சுருக்கமாக சொல்லியிருக்காங்க. ரஞ்சித் சார் முதல் கொண்டு இந்த நீலம் ப்ரொடக்ஷன்ஸ், சாய் தேவானந்த், சாய் வெங்கடேஸ்வரன் அவங்க தான் தயாரிப்பாளர் இந்த படத்துக்குன்னு தெரியுது. நல்லா பண்ணியிருக்காங்க. மேலும் திரையுலகத்தில் வந்து டிவியை அடிச்சுட்டு தேட்டருக்கு வந்து பார்க்குறது தான் நல்லா இருக்கும். என்ன பண்ணுற, டிவியை தூக்கியும் போட முடியாது, தேட்டரையும் மறக்கவும் முடியாது. தேட்டரில் பார்க்கறது வேறு, டிவியில் பார்க்குறது வேறு. நல்லா இருக்குது. எல்லோருக்குமே வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். நல்ல ஒத்துழைப்பு தந்து எடுத்திருக்காங்க. இந்த லேடிஸுங்க 2 பேரும் வந்து நல்லா நடிச்சு. கண்டிப்பாக எல்லோரும் படம் வந்து பாருங்கள். அதிரியன் சாரோட செகண்ட் மூவி வந்து தண்டகாரண்யம். ஸோ மூவியோட நேமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த மூவி நேம் வச்சு தான் ஆக்சுவலி படம் பார்க்கவே வந்தோம். வந்ததுக்கப்புறம் பார்த்தா ஸ்டோரி ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ன சொல்ல வராங்கன்றது அந்த மூவி நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு கிளியராக நல்லா தெளிவாக புரியுது. லவ், எமோஷன்ட்டு எல்லாமே இதில் இருக்குது. ப்ளஸ் வந்து ஃபேமிலி ரிலேட்டடாக தான். பர்டிகுலர் ஒரு சொசைட்டியை வந்து எல்லோரும் ப்ளேம் பண்ணி எந்த ஒரு தப்புனாலும் பொலிட்டிக்கல் சைடில் வந்து அவங்கள யூஸ் பண்ணிக்கிறாங்க. பட் அவங்கள வந்து கேட்குறதுக்கு யாருமே இல்லைன்றதுக்காக அவங்கள யூஸ் பண்ணுறாங்கன்றது வந்து இதில் வந்து இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. அதுதான் அந்த பழங்குடியினர் மக்களை வச்சு உங்களோட சொசைட்டியில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ஒரு ஜாப் வைஸ் ப்ரியாரிட்டி வந்து முன்னுரிமை அதிகமாக இருக்குது. உங்களுக்கு நாங்கள் ட்ரைனிங் தரோம், நீங்கள் இவ்வளோ அமௌண்ட்டு பே பண்ணால் போதுன்ற மாதிரி அமௌண்ட் பே பண்ண சொல்லிவிட்டு அவங்களுக்கு ட்ரைனிங் தரேன்னு சொல்லிவிட்டு ட்ரைனிங் தந்து செலக்ட் ஆகிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்கள தனியாக அனுப்ப சொல்லி ஒரு இடத்துல ஃபயர் பண்ணி சாகடிச்சிட்டு அதை ஒரு நியூஸாக பொலிட்டிக்கலில் வந்து அவங்க வந்து ஒரு நல்ல இதில் இருக்கணுன்றதுக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க இவங்கள. ஸோ டெய்லி 50-100 பேர் இந்த மாதிரி மந்த்லி ஒன்ஸ் அவங்க வந்து இந்த மூவியில் வந்து சாகடிக்கிறாங்க. ஸோ 50 பேர் சாகும்போது ஜஸ்ட் வந்து பொலிட்டிக்கல் வைஸில் நம்மளோட இதில் நல்லா இருக்கணும், ஜஸ்ட் 50ன்றது ஒரு கவுண்ட்டாக பார்க்குறாங்க. ஆக்சுவலி அது கவுண்ட்டு கிடையாது. 50 பேர் வந்து இதில் வந்து ஃபுல்லாக பாய்ஸ் ஜென்ஸ் தான் வந்து ட்ரைனிங்லாம் போகிறாங்க. அது ஒரு 50 ஃபேமிலி. மற்றவங்களுக்கு வேணால் அது ஜஸ்ட் நம்பராக இருக்கும். ஆனால் அந்த 50 பேருக்கு அவங்க ஊரில் அவங்க பசங்க அவங்க அப்பா அம்மாக்கு எல்லாருக்குமே அவங்க வந்து பையன். ஸோ அவங்கள நம்பி எவ்வளோ ஜென்ரேஷன்லாம் வரும். ஸோ இந்த மாதிரி பர்டிகுலர் அந்த சொசைட்டி இருக்கும்போது அந்த சொசைட்டியில் இருக்கவங்களாம் நிறைய பேர் இல்லாமல் போயிடுவாங்க. அவங்க ஜெயிச்சு நம்ம சொசைட்டிக்கு ஏதாவது பண்ணணுன்றதுக்காக தான் நம்பி வந்திருக்காங்க. பெரும்பாலும் அந்த சொசைட்டியில் வந்து நம்பி வரமாட்டாங்க. ஸோ அப்படி நம்பி வந்தவங்கள இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறதுன்னும் போது படமாக பார்க்கும்போதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது நிஜமாகவே. அதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த விஷயத்தை தெரிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப என்ன சொல்கிறது, அது பார்க்கும்போது வேணால் ஜஸ்ட் நார்மலாக இருக்கும். ஆனால் ரொம்ப கனெக்ட் ஆகிடுச்சு படம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஷோராக பார்க்கலாம், ஃபேமிலி பார்க்கலாம், ஆடியன்ஸ் பார்க்கலாம். மியூசிக் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி கேமரா, அந்த ஆங்கிள், அந்த விஷுவல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. நீங்கள் வந்து நேரில் பார்த்து ஃபீல் பண்ணிங்கன்னா தெரியும். பர்ஃபார்மன்ஸ் எப்படி இந்த படத்தை ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. தினேஷ் சாரும் நல்லா பண்ணியிருந்தாங்க. 2 பேரோட பர்ஃபார்மன்ஸும் நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்கவுங்க கேரக்டர் கரெக்டாக கொடுத்துருந்தாங்க.